நூறுசாமி ஒரு யதார்த்தமான எமோஷனலான மூவி இது. ஸோ இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இது ஒரு ரியல் இன்சிடெண்ட் கள்ளக்குறிச்சியில் நடந்தது. திருமணமாகி சில வருடங்களே 2 பசங்களோட இருக்கிறப்ப கணவர் இறந்து போகிறாரு. பையன் ஒரு 5வது படிக்கிறான், அடுத்த பையன் ஒரு 3வது படிக்கிறான். படிக்கிறதுக்கு வசதி இல்லை. 2 பசங்களை ஒத்தையில் வச்சுருக்க முடியாதுன்னு செல்வி அம்மா கிட்ட போய் நீ வாவே என் கூட அப்படிங்க. இல்லைப்பா, காட்டு வேலையெல்லாம் இருக்குது, அண்ணனும் காட்டு வேலையை பார்த்துக்கிறான், அப்பாவும் காட்டு வேலையை பார்த்துக்கிறாங்க, இவங்களுக்கு சோறு செஞ்சு போடணும், நான் கூட இருக்கணும்ல, நீ வேணா உன் மாமியார் மாமனார்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு அம்மா வீட்டில் சொல்ல, அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு பசங்களுக்கு 2 பேருக்கும் படிப்பு தான் முக்கியம்னு ஹாஸ்டலில் சேர்த்து விட பார்க்க அங்கே அவனுங்களால இருக்க முடியாதுன்னு வீட்டுக்கே திரும்புகிறாங்க. கல்யாணம் ஆன பெண்களையே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குற ஆண் கூட்டத்துக்கு நடுவில் ஒத்தையில வாழ்கிறாங்க செல்வி. பசங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் செல்விக்கு ஒரு யோசனை தோணுது. நான் ஏன் இன்னும் தனியாக இருக்கணும், திருமணம் செய்யக்கூடாதா? இதை கேள்விப்படுற பாஸ்கர் அம்மா மேலே வருத்தப்படுறான். ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேரும் செவுத்த பார்த்து பேசிக்கிறாங்க. சரி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு. இதை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்ல அவனும் அதை மறந்துடுறான். படித்து முடிச்சு அவன் வேலையில் இருக்கிறப்ப நான் ஏன் எங்கள் அம்மாவுக்கு திருமணம் செய்து பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்றான் பாஸ்கர். இதுக்கு சின்ன தம்பி எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ஏன்னா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த வயசில் உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணால் நம்ம கல்யாணம் எப்படி நடக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல பெரியவனா சமாதானப்படுத்துறதுக்கு போகிறான். அம்மாக்கெல்லாம் திருமணம் வேணாண்டா அப்படின்னு. அடித்து பிடிச்சி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. அம்மா கிட்ட 2 பசங்களும் இதை சொல்ல அம்மா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த திருமணத்தை நான் செய்தேன்னா உங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆயிரும்னு சொல்ல, எங்கள் வாழ்க்கையை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். ஒருவேளை நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்துக்கிட்டா உன் வாழ்க்கை ஒத்தையில் தான் இருக்கணும் சாவர வரைக்கும். உனக்கூட துணை கண்டிப்பாக வேணும், அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க தான் வேணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க 2 பசங்களும். செல்வி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்களா இல்லையா, பசங்க எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி பல பிரச்சனைகளை தாண்டி இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படம். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு லூப்புக்குள்ளரையே மாட்டிட்டு சுற்றிட்டு இருந்தது. அம்மா பையன்கிட்ட நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு பையன் எதிர்ப்பு தெரிவிக்கிறதும், அதன் பிறகு பையன் ஒரு 4 வருஷம் கழித்து அம்மா நீ திருமணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு அம்மா எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் அப்படின்ட்டு இந்த லூப் அப்படிங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ளாரையே ஓடிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் விஜய் ஆண்டனி உள்ளே வந்த பிறகு தான் ஒரு ரிலீஃப் இருந்தது. ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக ஊரான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம், யாரா அவன் ஊரானா இருப்பானான்றது இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. கரும்பு வெட்டுறது தான் வேலை. ஆனால் ஆளோ ஒரு 20 வருஷம் அரபு நாட்டில் விவசாயியாக இருந்தேன், அங்கேயும் பேரிச்சம்பழம் தான் அப்படிங்கிறதும், வண்டிக்கு சைடில் அரபு நாட்டு நோட்டில் தன்னை ஷேக்காக ஃபோட்டோவை அதை க்ரியேட் பண்ணி ஒட்டி இருந்ததும், ஐஸ்கிரீமை 2 ஒரே வாயில் வச்சு சாப்பிட்றதும், அது கீழே விழுந்த உடனே அது அதோட வேலையை பார்க்குது, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறதும். நீங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் 40 வயசுக்கு முன்னாடி தான் ஒரு வயசுங்கிறது 1 வருஷம். ஆனால் 40 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளுமே 1 வருஷம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறத அதை சந்தோஷமாக சொல்லக்கூடிய கேரக்டரு. இழுத்து அந்த ஊரா மாதிரியே பேசுகிறதோ அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. இந்த கேரக்டர் ஆடியன்ஸோட ஈஸியாகவே கனெக்ட் ஆச்சு. அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த படத்தினுடைய மெயின் லீட் ரோல் விஜய் ஆண்டனி கிடையாது, சசிகா செல்வி கேரக்டரில் பண்ணியிருக்கிறவங்க. ஓப்பனிங்லே இந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் எமோஷனல் ஆனது அப்படிங்கிறத, ஒரு சீன் அப்படின்னா தேட்டரில் கலங்குற இடம்ங்கிறது, நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, இன்றைக்கி இரவு இந்த 2 பசங்களோட உட்காந்து சாப்பிட போகிறாங்க, இது அவ்வளோதான். நாளைக்கு இவனுங்க வெளியில் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரப்போ அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இவனுக்கு சமைச்சு தர மாட்டாங்க, இவனுங்களாக தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும், யாருமே இல்லாத வீட்டில் இவனுக்கு எப்படி அம்மானு கூப்பிட்டா யார் வருவாங்க அப்படிங்கிற ஏக்கத்தோட தட்டில் சாப்பாட்டை பிணைஞ்சிக்கிட்டு நினைச்சு பார்த்துக்கிட்டு கதறி அழுவோம். அப்படி அந்த அளவுக்கு எமோஷனலான சீன் அது. பச்சை கேரக்டரில் பண்ணியிருக்கக்கூடிய பாலாஜி சக்திவேல் எப்படியோ ஒன்று செல்வியை அடைஞ்சாகணும், அப்படி இல்லைன்னா வாழா வெட்டியாக இந்த மண்ணிலே செத்துடணும் அப்படிங்கிற நிறைஞ்ச மனசுக்காரரு இந்த பச்சை. அவருக்கு ஹெல்ப்பராக இருக்கிறது தான் திவாகர்லாம் நல்லா காமெடிக்கு பயன்படுத்தி இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ட்ரையாக இருக்கிறப்ப திவாகர் அந்த இடத்துல ஒரு ரிலீஃபாக இருந்திருப்பாப்புல, டேரக்டர் மிஸ் பண்ணிட்டாரு. கருணாஸ் ரொம்ப யதார்த்தவாதியாக பண்ணியிருந்திருப்பாப்புல. ஒரு ஊர் நாட்டான் என்ன பண்ணுவானோ அதை கிளைமேக்ஸில் சிறப்பாகவே பண்ணியிருந்திருப்பாப்புல. அது யோசித்தா அந்த கேரக்டரை கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நல்ல ட்விஸ்ட்டு தான் அவரோட கேரக்டரும். இயக்குனர் சசி பிச்சைக்காரன் திரைப்படத்துக்கு பிறகு நம்ம விஜய் ஆண்டனியோட சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருந்திருக்காரு. அவருக்கே உரிய ஒரு யதார்த்தமான திரைப்படத்தை கொடுத்துருந்துருக்காரு. எனக்கு என்னை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு ட்ரை தான். ஸோ இந்த படம் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.